வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸோட நம்ம வந்து சந்திக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் அப்படிங்கிறவர் வந்து இவர் அடிக்கடி ரெகுலராக கமெண்ட் போடுவார். ஃபோன் கேட்டகரிஸ் டிவைடட் இன்டூ 3 புவர் குட் சூப்பர்ப். இதை பற்றி சொல்லுங்க. அது அப்படி சொல்ல முடியல. அது வந்து பெரும்பாலும் என்ன பண்ணிருக்காங்க, இது ஓகே இது வந்து ஏன்னா பேரை சொன்னா பிரச்சனை பண்றாங்க. வர வர எல்லாருமே பேரை சொன்னா பிரச்சனை பண்றாங்க. இனிமே நான் தான் ரங்கராய சக்திவேல் ஆயிட்டான். ஆமா, ஏன்னா அபிஷியல் யூஸ்ட் போன் சேல் பண்ற அளவுக்கு போயிட்டாரு அவரு. அது எனக்கு ஒரு காலத்துல அவன் ஒரு ஆளே இல்லையாமா. மோனோபோலி அது சில இடங்கள்ல பிரச்சனை தாங்க. கரெக்ட் ப்ரோ. ஏன்னா ஒரு 2 பேர் காம்பீட் பண்ணாதான் அந்த இடத்துல ஏதாவது நடக்கும். ஆனா நம்ம ஊர்ல அந்த 2 பேர் காம்பீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அது டியோபோலி ஆயிடுது. ஏன்னா 2 பேரும் டேபிள் கடியில கை விட்டு டவலை பொத்திக்கிட்டு இப்படி விரல பிடிச்சி அமைக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. நம்ம தான் கன்சியூமர்ஸ் தான் மாட்டிக்கிறோம். நான் உள்ள நீ வெளியே. அதே மாதிரி அதனால இப்ப ஒரு 5-6 பேர் காம்படிஷன்ல இருந்தா தான் விளங்கும் அப்படின்னு கூட தெரியுது. சொல்ல முடியாது. 5-6 பேர் சேர்ந்து சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்புறம் டேய் அப்ப யாருமே எங்களுக்காக வேலை செய்ய மாட்டீங்களா? சிண்டிகேட் தலைவர் காஷ்பே அப்பயும் நீ போக மாட்டேன். சரி, இந்த புவர் குட் சூப்பர்ப்னா என்னன்னா, இந்த சூப்பர்ப் அப்படிங்கிறது வந்து யூஸ்டு டிவைஸ். அதுல வந்து மார்க்ஸ் இருக்கும் இல்லாமலும் இருக்கும். கிளீனா இருக்கும்ன்றதுக்கு தான் போடுவாங்க. அங்கதான் ப்ரோ ட்விஸ்ட். அவன் விக்கும்போது மார்க்ஸ் இருந்தா அவனுக்கு என்ன வருது? அதுதான் இங்க சூப்பர்ப். இவர் ஸ்கேம சொல்றாரு, நம்மட்ட சொல்றாரு அவரு. அதான் ப்ரோ, டிவைடட் இன்டு 3 புவர் குட் சூப்பர்ப். ஆமா, விக்கும்போது இப்படிதான் போடுவான். கரெக்ட். இப்போ இந்த இடத்துல சூப்பர்ப் அப்படிங்கிறது என்னன்னா, அவன் விற்கும் போது சின்ன சின்ன மார்க்ஸ் எங்கேயாவது இருக்கும். இந்த பெயிண்ட் பீல் ஆகுறது அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்க தம்பி போன் சம கண்டிஷன் எல்லாம் குட் கேட்டகரி தான் வரும். உன்னோட கேட்டகரியில பண்ணல. ஆனா இவங்க வந்து எக்ஸலென்ட். எக்ஸ்சேஞ்சில எடுக்கும்போது அது குட். ஆமா, அதுதான் சொல்றேன். விற்கும்போது அது எக்ஸலென்ட். சும்மா சூப்பர்ப்ங்க. அது வித்தா சூப்பர். ஆமா, வாங்கினா குட். இப்ப அடுத்து என்ன ஆகுதுன்னா, சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் டென்ட் அதெல்லாம் இருந்துன்னு வைங்களேன், அது டைரக்டா புவர் தான் எடுக்கும்போது. அந்த மாதிரி சின்ன சின்னதா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணி குட். ஏன்னா போன் உள்ள எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், சூப்பரா இருந்துச்சுங்க. நாங்க புவர்னா எப்படி இருக்கும்னா, நல்லா இருந்துச்சு உள்ள. புவர்னா அப்படின்னா நம்மட்ட தான் ஆல்ரெடி புவர் என்னன்னு தெரிஞ்சிச்சு நம்ம கிட்ட இருந்து எடுக்கும்போது. ஆமா, பட் அவங்களோட இதுல புவர்னா என்னன்னா, லைட்டா பேனல் வெளில வரும். ஆமா, டிஸ்ப்ளேல டாட் இருக்கும். ஒரு டாட் டிஸ்ப்ளே டாட் இருக்கும். இது வந்து நான் வந்து ஒரு டாட் ஒரு ட்ரோலுக்காக சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா, நம்ம வந்து அவங்க கிட்ட டிவைஸ் வாங்கினா நான் இன்னும் தெளிவா கமெண்ட் பண்ணலாம். நம்ம டிவைஸ் வாங்கி பார்த்தது இல்ல. சரியா, அவங்க வெப்சைட்ல அவங்க மென்ஷன் பண்றதுக்கும் ரியாலிட்டியில எப்படி இருக்கணும் போது நான் இது ட்ரை பண்ணிருக்கேன். கோயம்புத்தூர் மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமா 1000 யூனிட் வச்சு எவ்வளவு யூனிட் எடுக்கிற வந்து வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, போயிட்டு ஒரு பணம் மூட்டையை எடுத்துட்டு போனோம்னு வைங்க. எந்த மாதிரினா நட்புக்காக படத்துல பாத்திருப்பீங்க, கார் வாங்குறதுக்கு கொட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்துட்டு போனோம்னா நம்ம வாங்க முடியும். அதுலயும் கண்டிஷன்ஸ் உண்டு. ஏன் இந்த செல்லர்ஸ் இவ்வளவு இக்கட்டான நிலைமைக்குள்ள மாட்டிக்கிறாங்க? இந்த ரீசேல் பண்றாங்க இல்லையா, டெமோ போன்ஸ் அது இதுன்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க. அவங்க அப்ப என்ன பண்ணலாம்னா, வெறும் சோனி தான் நல்லா விக்குதுன்னா சோனி மட்டும் வாங்கிட்டு வந்து நம்ம வியாபாரம் பார்க்கலாம். அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒருத்தன்ட்டு வாங்குவாங்க தெரியுமா. அந்த டீலர் என்ன சொல்லுவானா, சோனில கைய வைக்கணும்னா இந்த பக்கம் ஊர் பேர் தெரியாத ஒரு போன் இதையும் சேர்த்து வாங்கி வைக்கணும். அதுல ஒரு 500 பீஸ் எடு. அதுல 500 பீஸ் எடுத்தா என்ன பண்ணலாம், இங்க நீ 500 பீஸ் எடுத்தா அங்க நீ 100 பீஸ் எடுக்கலாம். ஏன்னா அந்த 100 பீஸ் ஓடிடும் ஊருக்கே தெரியும். கண்டிப்பா அந்த 100 பீஸ் உனக்கு வேணும்னா இந்த 500 பீஸ் விக்கணும்னு வாங்க. அந்த 500 பீஸ் அது பார்த்தா 4G இருக்கும். அது கண்டிப்பா 4G கூட இருக்கலாம். சந்தேகத்துக்கு 4G இருக்கும். ராக்கெட் போன்னு சொல்லி வந்து கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் வந்து நிறைய டிவைஸ் எப்படி இருக்கும்னா, அந்த ஷார்ப் அந்த டிவைஸ்ல உள்ள வந்து கிடக்கும். சரியா, ஷார்ப்ல வந்து இருக்கலே பெஸ்ட் போன் ஏதாவது இருந்ததுன்னா பரவாயில்ல. பட் அதுலயே வந்து 6000 ரூபாய்க்கு சரியா இந்த மாதிரியான டிவைஸ் எல்லாம் வரும். அதையும் சேர்த்து எடுத்தாதான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் காம்போ மாதிரி எடுத்தாவணுங்க, வேற வழி இல்ல. ஆமா, இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்குங்க. சோ இதுல வந்து என்னன்னா, புவர் குட் சூப்பர்புக்கு யாருமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்டாங்க. நம்ம நேர்ல போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எடுங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை அது அங்க சூப்பர்பா இருந்தாலுமே நீங்க எடுக்காதனா ஓகே, வேற வேற. அடுத்த பிரச்சனை என்னன்னா, நம்ம கையில இருந்து வாங்கும்போது நம்மள வந்து கதற தான் விடுவாங்க. ஆமா, அது எப்பயுமே எல்லாரும் பண்றதுதான். அப்படி இல்லன்னா நம்ம வந்து வேற யார்ட்ட வெளியில வித்துற வேண்டியதா முடிஞ்சு போச்சு. எனக்கு என்னன்னா, இப்போ சாட்டிஸ்ஃபையோட வெளியில கொடுக்கிறது பெஸ்ட்ங்க. மனசாட்சியோட நடந்துக்கிறது அப்படிங்கிறது வந்து ஹியூமன்ஸ் மத்தியில, மனிதர்களுக்கு மத்தியில வந்து அது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, என்கிட்ட ஒரு 5000 ரூபாய் பொருள் இருக்கு, அதை நான் யூஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் அதை விற்க போறேன் அப்படின்னும் போது நார்மலா வந்து டிபிக்கல் மென்டாலிட்டி யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவோம். இப்போ நான் ஒரு கடைக்காரன் வைங்களேன், நான் சொல்லுவேன், தம்பி புதுசுனா ஓகே சீல் பிரிக்கலன்னா பிரிச்சு யூஸ் பண்ணியாச்சுல, அப்ப 50% வேல்யூ தான் அப்படின்னு தான் கடைக்காரங்க சொல்லுவாங்க. கரெக்ட். பட் இப்போ நம்ம விற்கணும்னு முயற்சி பண்றோம், 6 மாசம் யூஸ் பண்ணிட்டாலும் விற்கணும்னு முயற்சி பண்றோம் போது நம்ம மனசே வராது. நம்ம அப்பயும் என்ன பண்ணுவோம்னா 4000 சரியா அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்போம். ஆனா கடைக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னா, 40% வேல்யூக்காவது வாங்க தான் முயற்சி பண்ணுவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு கிட்ட இருந்து 60-70%ல வாங்க முயற்சியே பண்ண மாட்டாங்க. அவங்க 40ல வாங்கினாதான் என்ன ஆகும், அப்பதான் அவங்க ஒரு 60க்கு விற்க முடியும். 60க்கு விற்க முயற்சி பண்ணி எவனாவது ஒருத்தர் வருவான் வந்து கட்டை எப்படி கட்டு பேத்துவான், நம்மள தொருத்தி விட்டா போதும்னு இருக்கும். அவங்க கையிலாம் மினிமம் மார்ஜின்ல ஒரு லாபத்தை பார்த்துட்டு கையில கொடுத்து தொருத்தி விடுறதுக்கு பார்ப்பாங்க.
ஸோ அந்த மாதிரியான யூசர்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பெரிய கடல் மாதிரிங்க இந்த சேல்ஸ் பொறுத்த வரைக்கும். அது ஒரு பெரிய தலைவலி தான். ஆனால் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரோ. இந்த இது புவரு குட்டு சூப்பர்லாம் வந்து நம்ம இருந்து போறப்ப வராது, அதெல்லாம் அவங்களுக்கு தான் அப்ளை ஆகும் அங்க இருந்து வாங்கினீங்கன்னா. திவா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஐபோனை செல் பண்ணிட்டேன், டேட்டா ஃபார்மேட் பண்ணிட்டு ஆண்ட்ராய்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன், என்னோட ஐடி பாஸ்வேர்டு மறந்துட்டேன், அந்த ஐடி ஓப்பன் பண்ணா என்கிட்ட இருக்கு, மெயில் ஐடி போட்டுட்டு தான் ட்ரை பண்ணணும், ட்ரை அனதர் வேன்னு ஆப்ஷன் கேட்குது, அதில் போயிட்டு என் மொபைல் நம்பர் ஓடிபி போட்டால் நான் ஓப்பன் பண்ண நினைக்கிற மெயில் ஐடிக்கு ஓடிபி வரும்னு சொல்லுது. இந்த லூப் மாதிரி இருக்கு ப்ரோ, இதுக்கு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா, பொதுவாக என்ன ஆகும்னா ப்ரோ, நம்ம ஒரு ஐடி மாட்டிக்கிச்சுன்னு வைங்களேன், நம்ம கிட்டே வேற ஒரு ஐடி வித் சேம் மொபைல் நம்பர் இருக்குன்னு வைங்க. சில சமயங்கள் நம்ம அப்படி வச்சிருப்போம், ஒரு 2-3 ஐடி வச்சிருப்போம், அதோட அந்த வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக வச்சிருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் ஒரே நம்பரா இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னொரு ஐடியில இருந்து நம்ம கஸ்டமர் சப்போர்ட்டுக்கே ரீச் பண்ணி இந்த மெயில் ஐடி இந்த லாக் ஆயிடுச்சு, பாஸ்வேர்ட் மறந்துட்டேன், ரெக்கவரி ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தா ஃபோன் நம்பர் வருது. சரி ஃபோன் நம்பர்ல ஓடிபி வருமான்னு பார்த்தா அதுக்கு வரல, எனக்கு ரெக்கவர் பண்ணவே முடியல. சரி அப்படியே ஓடிபி வரும்னா அந்த மெயில் ஐடி தான் வரும், அப்பதான் பாஸ்வேர்ட் ரெடி பண்ண முடியும்ன்றான். நான் தான் கம்ப்ளீட்டா மறந்துட்டேன், என்ன பண்றதுன்னு கேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செக்யூரிட்டி क्वेश्चंस கேட்பாங்க. ஏதாவது செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ், ஆமா என்னெல்லாம் கேட்கலாம்னா உங்களோட பழைய சைல்ட்ஹுட் நேம் என்ன, உங்க பெற்றோட நேம் என்ன, சப்போஸ் அது இல்லன்னு வைங்க ப்ரோ, அது இல்லன்னு வைங்களா, என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஐடியை கடந்த நான் 2 வருஷமா யூஸ் பண்றேன் அப்படின்னா, இது வரைக்கும் இதுல நீங்க 2-3 தடவை பாஸ்வேர்ட் மாத்தி இருந்தீங்க அப்படின்னா மாத்திர பாஸ்வேர்ட் ஓல்ட் பாஸ்வேர்ட் ஏதாவது ஒன்னு சொல்லுங்க. கரெக்ட். சோ இந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டுட்டு ரீசெட் பண்ணி கொடுப்பாங்க. கரெக்ட். சப்போர்ட்டை ரீச் பண்றது எப்பயுமே சேஃப். நம்மளா ஒன்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தா என்ன ஆனா லூப்குள்ளேயே சுத்திட்டு இருப்போம், இரிட்டேட் ஆயிடும். அதனால சப்போர்ட் ரீச் பண்ணிடுங்க ப்ரோ. ஓகே. இந்த ரெக்கவரி கீல ஞாபகம் இருக்குல ப்ரோ, ஒரு சில சமயங்கள் நம்ம அக்கவுண்ட்க்கு ரெக்கவரி கீ ஒன்னு வரும், அதை நோட் பண்ணி வச்சிருந்தா கூட தப்பிச்சிரலாம். அந்த கீ மட்டும் 32 டிஜிட் 60 டிஜிட் அந்த மாதிரி வரும், அதை வந்து அவனே சொல்லுவான் சேவ் பண்ணி வச்சுக்கோ, டெலீட் பண்ணி தொலைஞ்சிராதடா. அததான் நான் முதல்ல டெலீட். நாம அதை வந்து நோட்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சிட்டோம்னா சிங்க்ரனைஸ் சேஃபா இருக்கும். சரி, இந்த விக்கல்ஸ்ல ஒரு வீடியோ வந்தது பாத்தீங்களா? எல்லா வீடியோவும் பார்த்துட்டு சொல்லுங்க. அந்த டெல்லி, நான் தான் டெல்லி. ஆமா, ஒவ்வொரு டைரக்டரும் பண்ண செஞ்சு விட்டானே. அல்ல ஓகே கிடையாது, ஓகே தான். அட்லீஸ்ட் அவன் பண்ணது பாத்தீங்களா? அதாவது இத வந்து இப்படி பண்ணுங்க, இல்ல அது அப்படியே வந்துருமா? அதாவது இப்ப அவர் பஸ்ல போறாரு, பஸ்ஸுக்குள்ள அவர் இருக்காரு அப்படி சொல்லுங்க. அவர் பஸ்ல போற இல்ல, அவர் கன் எடுத்து சுடுறாரு அப்படின்னு உடனே இப்போ ஒரு சுடுற சீன், இப்போ ஒரு சுடுற சீன் வருது, அதுல ஒரு கன் வச்சு சுடுறாரு. ஏய் என்னடா சொல்ல வர நீ, அப்படிதான் இருக்கு. ஆனா மத்த டைரக்டர்ஸ் எல்லாம் செம்ம ஃபன்னா இருந்தது. இனிமே ஓகே எல்லாம் இல்ல, ஏகே தான் அல்டி. வில்லன் பேரும் ஏகே, அவருக்கு அவன் வைஃப் பேரும் ஏகே, எல்லா பையன் பேரும் ஏகே, எல்லா பேரும் ஏகே. வில்லன் பேர் ஏகே, நீங்க ஒரு ஏகே, நீங்க போய் வில்லன் ஏகே அடிக்கிறீங்க, அடிக்கும் போது உங்க பையன் ஏகே நீங்க காப்பாத்துறீங்க, வில்லனோட வைஃப் ஏகே, டைட்டில் பேரும் ஏகே. அது நல்லா இருந்ததுங்க. இந்த மாதிரியான கிரியேட்டிவிட்டி எப்படின்னா, இது யாரையோ ஹர்ட் பண்றாங்க, அதெல்லாம் வந்து செகண்டரி. அதாவது பழைய லொல்லு சபா பாக்குற மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. லொல்லு சபாங்கிற ஒரு கேப்பை இவங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, நல்லா லொல்லு சபா அப்படிதான் இருந்தது. நிறைய பேர் அதை பர்சனலா எடுத்துக்கிட்டு லொல்லு சபா டீம் போய் அடிச்சு அது வேற மாதிரி ஆகி அது கை கலப்பலாம் ஆகி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, பாவம் அவங்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நட்ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து சிவபிரம எக்ஸ்பீரியன்ஸ் வித் பணப்பை. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தான் ரியல்மி GT2 Pro பணப்பையில வாங்கியிருந்தேன். ஒரு 3 மாசத்துல மதர் போர்ட் டெட் ஆயிடுச்சு. ஸோ பணப்பைக்கு சப்போர்ட்க்கு மெயில் பண்ணேன். நியரஸ்ட் ஸ்டோர்ல போய் டிவைஸை கொடுக்க சொன்னாங்க. அந்த டிவைஸ்க்கு ஈக்குவலா OnePlus 9R எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. எனக்கு அது வேணான்னு சொல்லிட்டேன். எனக்கு ஃபுல் கேஷ் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் பணப்பை. பரவாயில்லையே, அதாவது யூஸ்டு போன்ல நல்லா பண்றாங்க. அப்போ இவங்க கிட்ட பிக்சல் வாங்கினா ஜாலி தானே? ஆமா. பேட்டரி பல்ஜா இருக்குன்னு சொன்னா ரீஃபண்ட் பண்ணுவாங்களா? இல்ல அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க. ஏன்னா ஆப்பிள்க்கே அவங்க பேட்டரியில மாத்தி கொடுக்குறாங்க ப்ரோ, ஜென்யூன் பார்ட்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. அப்போ சர்வீஸ்லாம் அவங்க நல்லா பண்றாங்க. ஜென்யூன் பார்ட்ஸ் வந்து இப்போ 6500 6600 ரூபாய் 8800 ரூபாய் 9000 ரூபாய் வருதுன்னா இவங்க வந்து ஒரு 6000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி பண்ணி கொடுத்தாங்கன்னா சூப்பர் ப்ரோ. ஆஃபிஷியலா பண்ணி கொடுத்தாங்கன்னா மாஸ் தான். அந்த ஆப்பிளோட பிரீமியம் பிரைஸ் இவங்க கிட்ட இல்ல, அதே சேம் ஸ்பேர் தான், பட் ஆனா பிரைசிங் வந்து கம்மியா இருக்கு. இது கரெக்ட் தான். ஏன்னா நானே லைவா போய் பார்த்துட்டு வந்தாங்க. அப்படி பார்த்தா இவங்க வேற லெவல் தான். யாருன்னா நம்ம பணப்பை வந்து இந்த விஷயத்துல மாஸ் பண்றாங்க. அந்த குட் சூப்பர் புவர் தான் கொஞ்சம் கஷ்டம். அது வந்து அது இன்னொன்னு என்னன்னா ப்ரோ, அதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா பிராண்டுக்கே தெரிய மாட்டேங்குது. யார நான் சொல்றேன்னா பணப்பைக்கு தெரியாது. அனுப்புற ஏஜென்ட் எல்லாம் வந்து நம்மகிட்ட ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு போயிடுறாங்க. சரி ஒரு 500 கூட கிச்சா கிச்சா சரி 2000 தான். ஆமா 2000 தந்தேன்னு வையே அண்ணே, அது சம நம்ம அப்படிலாம் ஃபன் பண்ணிட்டு போயிடலாம். எந்த மாதிரினா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணலாம் போல. எப்படின்னா போனே 10,000. ஆமா சரியா, எக்ஸ்சேஞ்ச் போட்டுருப்பேன் 8,000. எனக்கு 2000 கூட 30,000 போடுறேன். ஆமா யோ இன்னே அது புதுசா இருக்கு, போனே 10,000 ரூபாய் பண்ணா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எனக்கு 2000 போடு. சரி இதுவும் கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. ரைட்டு, அடுத்து அலாவுதீன் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ நீங்க சொல்றது உண்மைதான்,
உண்மைதான் போல. எங்க ஊர்ல பவர் ஷட் டவுன் ஆயிடுச்சு ஒரு நாள் முழுவதும். ஸோ அப்போ 5Gல இருந்து 4Gக்கு மாறிடுச்சு. என்னுடைய மொபைல் விவோ V3 Pro. எனக்கு ஒன்றும் புரியல. அதை பத்தி எதனா சொல்லுங்க. குறிப்பு, நான் வீட்டில் இருக்கும் பொழுது எப்போயுமே 5G தான் இருக்கும். அந்த ஒரு நாள் மட்டும் தான் அப்படி மாறிடுச்சு. அதாவது ஒண்ணுல இந்த பவர் ஷட் டவுன் ஆகும்போது ஜியோ பவர் எஃபிஷியன்சிக்குள்ள போயிடுது ப்ரோ. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஜெனரேட்டர் என்ன ஆரம்பிக்கும். அப்போ உடனே டவர்ல வந்து அழுத்த முடியாது. அது இவனுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா ப்ரோ, ஜெனரேட்டர் என்ன ஆகுமா, மேல இப்போ டவர் இருக்கா, டவர்ல காம்பனன்ட்ஸ் இருக்கா, டிரான்ஸ்பாண்டர்ஸ்ல இருந்து எல்லாம் இருக்கா, 4G டூல்ஸ் மட்டும் ஆக்டிவ் ஆயிடும். 5G டூலுக்கு பவரே போகாது. இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது வண்டி ரிசர்வ்ல போற மாதிரி ரிசர்வ்ல போட்டு ஃபுல்லா திருவனா காலி ஆயிரும். அப்ப மெதுவா போவாங்கல, அந்த மாதிரி மெதுவா போவோம். மெதுவா சீக்கிரம் பெட்ரோல் பங்க் வந்தா நல்லது. ஆமா, இல்லனா அந்த மாதிரி தான். இது BSNL தான் சம பண்ணா இருக்கும். கரண்ட் போச்சுனா 2Gக்கு போய்டுவான் தலைவன். ஆமா, ஃபுல் படுத்துருவான். படுத்தே விட்டானய்யா. 2G இருக்கு வாங்க, உங்களுக்கு என்ன கால் பேசினா SMS வரணும் அவ்வளவுதான். அதுவே எஸ்கலேட் பண்ணி இப்பதான் வந்து நாங்க அதெல்லாம் ஜெனரேட்டர்லாம் ரெடி பண்ணிருக்கான்னு சொன்னாங்க வேற போன வருஷமும் முந்தின வருஷம். இந்த மாதிரி அது என்ன ஆச்சுன்னா ப்ரோ, ஒரு தடவை வந்து BSNL ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம்னு பார்த்தேன். அது ரொம்ப வேதனையா இருந்தது. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஜெனரேட்டர்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. 2 மாசம் ஜெனரேட்டர் அவனை எடுத்துட்டு போய் வச்சுட்டு போயிட்டான். சூப்பர். இந்த மாதிரிலாம் இது உங்கள் சொத்து, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எடுத்துரு அண்ணன் எடுத்துக்கிட்டா இப்படிதான் வந்து எல்லா ஊர்லயும் இருக்கு. அப்புறம் தான் எங்க போறது. ஸோ மானிட்டர் பண்றதுக்கு யாராவது வந்து டெய்லி போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. கரெக்ட். இந்த நம்ம ஒரு படம் பார்த்திருப்போம் தெரியுமா, மேற்கு தொடர்ச்சி மலைன்னு. அதுல வந்து ஒரு அந்த விண்மில்க்கு கீழே பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி அந்த மாதிரி இனிமே டவருக்கு கீழே வந்து ஜெனரேட்டர் எல்லாம் வச்சிருந்தோம்னா ஒரு ஆள் உட்காரணும் போல. ஆமா, ஏன்னா எல்லாம் ஹெவியான பார்ட் வர எல்லாரும் அடிச்சு கீழே அந்த நம்ம இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார தூக்கிட்டு போற மாதிரி ஜெனரேட்டர் வச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. சைக்கிள் வச்சு தூக்கிட்டு போவாங்க. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சையத் முகமது அப்படிங்கிற நண்பர் வந்து, அண்ணா உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டட் மோட்ல இஷ்யூ ஆகுதா? நான் ஒர்க் பண்ற கண்டென்ட் கிரியேட்டரோட வியூஸ் 20 to 30% ரெடியூஸ் ஆயிடுதுக்கு ஃப்ரம் ஆகஸ்ட். உங்களுக்கு அப்படி எதுவும் இருக்கா? யூடியூப்ல செட்டிங்ஸ்ல ரெஸ்ட்ரிக்டட் மோட்ல ஃபில்டர் ஆகுதுன்னா மட்டும்தான் ப்ரொமோட் ஆகுது, ஈவன் ஃபார் தோஸ் ஹூ டர்ன்ட் இட் ஆஃப். ஓ, ரெஸ்ட்ரிக்டட் மோட்ல ஃபில்டர் ஆகுதா? ஓகே. இது வந்து இப்போ ரெஸ்ட்ரிக்டட் மோடுங்கிறது நம்ம அதை எதுவும் ஹேண்டில் பண்ற மாதிரி தெரியலையே. இல்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்குது போல செட்டிங். நீங்க ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. நான் மோஸ்டா நான் ஸ்டாக்ல வச்சிருக்கேன். மிட் ரோல்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் வந்து அக்ரெசிவ்லாம் வைக்கிறது இல்லை. அக்ரெசிவ்லாம் வச்சா என்ன வந்துரும்ல, ஒரு 30 நிமிஷம் வீடியோ போட்டோன்னா அதில் ஒரு 15 ஆடாவது போட முடியும். அப்படியேங்க அப்பா. சரியா, அப்பெல்லாம் போட்டுலாம் ஒரு சிலர்லாம். அதனாலதான் அவங்க சொல்றாங்களா எனக்கு உங்க இதுல ஒரு ஆடு மட்டும் தான் வருதுன்ட்டு ஒரு சில வீடியோ எல்லாம் பாத்திருக்கேன். நம்மளோட இல்ல, மொத்தமா சொல்றேன். ஓ, என்ன எத்தனை ஆடு வருது அப்படின்ட்டு. அவன் என்ன ஒண்ணுல ப்ரோ, நான் லைவ் வரும்போதே கேட்பான், ஃபுட் பிளாக்ஸ் மிட்ரோல வைக்கட்டுமா அப்படின்னு. இந்த பேர் சாத்திரமா இருக்கு, அவசரப்படாத. பார்த்தா இஷ்டத்துக்கு வைக்க முடியும். ஏன்னா அவனுக்கு என்ன ஜாலினா ஆடு போட்டு கணக்கு காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். யாரெல்லாம் ஆடுக்கு பே பண்ணாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் கூகுள் என்ன காமிச்சிருவாங்க, இத்தனை வீடியோல போட்டேன், இத்தனை வீடியோக்கு போச்சு. அட்வான்ஸ்ட் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். கீழே அங்கங்க மஞ்சளா இருக்கு, என்ன இத்தனை ஆடு வச்சிருக்கிறேன். இதெல்லாம் பார்த்தா நான் என்னைக்கு ஒரு வீடியோ பார்த்துன்னு இந்த படம் பார்க்க ஆரம்பிச்சா அவ்வளவுதான், ஆடு மட்டுமே பார்த்துட்டு. ஐயோ, இந்த ஹாட் ஸ்டார் இருக்கான் பாருங்க, அவன்லாம் எல்லாத்துலயுமே ஆடுங்க. ஒரு படம் பார்க்கணும் நீங்க உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வெறுத்து இந்த படம் ஏன்டா நீ பாக்குற அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடுறான். நம்ம காமேஷ் ப்ரோ நேத்து கால் பண்ணி 1/2 மணி நேரத்துல 4-5 ஆடு வருதுங்க. காமேஷ் ப்ரோ நேத்து கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு என்ன ஷிவ் அது எப்போ ஆரம்பிச்சாங்க? என்ன ப்ரோ எப்போ? என்ன அமேசான் பிரைம்ல ஆட் வருது. அவன் இன்னும் எத்தனை மாசம் வந்துகிட்டு இருக்கு, என்ன இப்ப வந்து கேக்குறீங்க? அடிஷனலா ஒரு 699 கட்டுங்க, 1500க்கு மேல ஒரு 690 கட்டு. இல்ல இது வந்து எப்படின்னா, நம்ம வெளியில இருந்து சில சமயங்கள்ல குறை சொல்லலாம், நான் தப்பு சொல்லல. இதுல கொடுமை என்ன தெரியுமா, அமேசான் பிரைம்ல கண்டென்ட்டும் ஒன்றும் அந்த அளவுக்கு பயங்கரமாலாம் கிடையாது. ஆமா, நெட்ஃபிளிக்ஸ் ஹாட்ஸ்டார்ல கூட ஏதோ வாங்கி வச்சு நல்லா பண்றான், நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லாம எதுக்குல இவ்வளவு காசு அப்படிதான் இருக்கு. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து கொஞ்சம் மொக்க படத்தெல்லாம் நம்பி பெருசா காசு ஏமாந்துட்டாங்க. அந்த காசை இப்ப திரும்ப எடுக்கிறதுக்கு தான் ஆட் போட்டு ஏதோ தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. சீரியஸா ப்ரோ, இது எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஒரு பக்கம் பார்த்தா, இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா தோணுது, அழிஞ்சு போக விளிம்புல இருக்கான். ஆமா, சிபிஆர் மாதிரி தான் இந்த ஆடுன்னு வச்சுக்கோங்க. கரெக்ட். இப்ப இந்த ஆடுனால என்ன ஆகுதுன்னா, ஆடு கொடுத்த கம்பெனிக்காரன் காசு கொடுக்க போறான். அப்படி இல்லையா, யூசர் எனக்கு ஒரு 699 ரூபா கொடுத்துருவான். சோ இது எப்படி பாக்குறேன்னா சிச்சுவேஷன் மாதிரி தான். இது இப்படியும் காசு வரும், அப்படியும் காசு வரும். நான் இது யோசிச்சேன் ப்ரோ, நான் சீரியஸா சொல்றேன். எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, நான் ஏர்ன் பண்ணாத வரைக்கும் நான் வந்து வேலைக்கு போல, என் கையில காசுன்னு ஒண்ணு கிடையாது. அப்படி ஒரு காசு வேணும்னா எங்க அப்பா கொடுத்தாதான் உண்டு அப்படின்னு இருக்கும்போது, நான் எந்த செலவு பண்ணாலும் நான் ரொம்ப யோசிப்பேன். அந்த செலவு பண்ணும்போது இது ஏன் இந்த காஸ்ட்னு யோசிப்பேன். ஓ, இதுக்கு எதுக்கு நான் காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்பேன். ஏன்னா இப்போ எனக்கு என்ன தோண ஆரம்பிச்சிச்சுன்னா, நான் இப்போ வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னால பர்ச்சேஸ் பண்ண முடியற ஒரு பவர் வருது. அடுத்து ஒரு பிரச்சனை வந்தது பாருங்க,
ஏர்ன் பண்ண முடிச்சதை விடு, இப்போ நான் வந்து என்ன பண்றேன், ஒரு கிரியேட்டரா மாறுறேன். ஆமா, கிரியேட்டரா மாதிரி நான் வந்து ஒரு பொருளை உருவாக்குறேன். கரெக்ட். இப்போ எனக்கு இதுல இருக்க சேலஞ்சஸ் யோசிக்கும் போது என்ன தோணுதுன்னா, ஓகே அப்ப இவன் ஏன் ஆட் போடுறான் அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா நான் ஒரு பொருள் பண்ணிட்டேன், எக்ஸாம்பிள் நத்திங் எடுத்துக்கோங்க, 80,000 ரூபாய்க்கு விற்கிறான். நம்ம ஆனா அதுக்கான பாயிண்ட்டையும் நம்ம சொன்னோம், 80,000 ரூபாய்க்கு அவன் ஏன் விற்கிறான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். ஏன்னா அவன் பண்ண போறது எத்தனை யூனிட், அவன மில்லியன் கணக்குல 10 மில்லியன் யூனிட் சாம்சங் போட்டிடுறான் அப்படின்னா யார் வாங்க போறா? யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனா 10 மில்லியன் யூனிட் பண்ணியிருந்தா என்ன இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். அவன் ப்ராஃபிட் மார்ஜின் கொஞ்சம் கம்மி பண்ணி இருந்திருக்கணும். அவன் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு ப்ராஃபிட் மார்ஜினுக்காக வச்சனால இவ்வளவு பிரைஸ் எகிரிட்டு போச்சு. அவன் ப்ராஃபிட் மார்ஜின் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு. இன்னொரு கூத்து என்னன்னா ப்ரோ, இந்த நத்திங் போன் வந்து அப்ராட்ல வந்து காஸ்ட்லியா ஃபீல் ஆகல. ஆமா, இந்தியால தான் காஸ்ட்லி. இந்தியால ஏன் காஸ்ட்லி? இந்தியால ஏன்டா காஸ்ட்லி அப்படினா ஆப்பிள் ஃபுட் ஸ்டெப்ஸ் ப்ரோ. நாங்க சரி அடுத்து ஆப்பிள் நாங்க தான். நானா ரொம்ப ஆசைப்பட்டேன் ப்ரோ, அடுத்து நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிப்பேன். எப்போ 2010-11ல நான் காலேஜ் படிக்கும் போதே நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்றேன், ஏன்னா ஃபோன் பைத்தியம்ல, நான் ஒரு ஃபோன் பண்ணுவேன்டா, நான் ஒரு ஃபோன் பண்ணுவேன்டா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ரியாலிட்டி வந்து பார்த்தேன், உலகமே வேற மாதிரி. ஒரு ஹெட்ஃபோனுக்கே உயிர் எடுத்துட்டாங்களே. அது அப்பயே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வெளியில போய் யோசிக்கிறேன், இல்ல தம்பி ஒரு டீ வாங்கவே வக்கு இல்லாம இருக்கு, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நான் அப்ப யோசிச்ச கான்செப்ட் என்னன்னா, எனக்கு தோணுச்சு அப்ப, இது ஏன் கான்செப்ட், அதுல ஒண்ணுல ப்ரோ, இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, நானும் பரத்தும் பேசுவோம், உங்களுக்கும் நிறைய ஐடியா உங்க மைண்ட்ல வரும். உங்க மைண்ட்ல ஒரு ஐடியா வரும், உங்களுக்கே அறியாம என்ன தோணும்னா, ஒரு 3 வருஷம் கழிச்சு உங்க ஐடியாவை யாரோ ஒருத்தர் எக்ஸிக்யூட் பண்ணிருப்பான். கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா உலகம் எங்கும் எல்லாருக்குமே மூளைன்னு ஒண்ணு இருக்கு, எல்லாருக்குமே இந்த ஐடியா தோணும். எவனோ ஒருத்தனுக்கு தான் அதை எக்ஸிக்யூட் பண்ற பவர் இருந்திருக்குமா, எக்ஸிக்யூட் பண்ணுவான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் காலேஜ் டேஸ்ல சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், டேய் நம்ம வீட்டுல பிசி எல்லாம் இருக்கேடா, நம்ம இஷ்டத்துக்கு காம்பனன்ட்ஸ் மாத்துறோமே, தேவைன்னா திடீர்னு ஜிபியூ மாத்திக்கிறோம், அப்புறம் தேவைன்னா போர்டு அப்கிரேட் பண்ணிக்கிறோம், அப்ப ஏன் நம்ம வந்து போன் பண்ணக்கூடாது. நான் வெப்சைட் ஒன்று வச்சிருப்பேன், என் வெப்சைட்ல வந்து மார்க்கெட்ல அவைலபிளான எல்லா எஸ்ஓசிஸையும் லிஸ்ட் பண்ணிடுவேன், எல்லா கேமரா செட்டப்ஸையும் லிஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ மக்கள் வந்து எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டு பேட்டரி கெப்பாசிட்டில இருந்து எல்லாமே சூஸ் பண்ணி, ஆனா இதுல வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு, எல்லாரும் ஆசைப்பட்டு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கேட்கலாம், ஆனா அதுக்கான டிசைன் பண்றதுக்கான காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ நான் இப்போ எப்படி போட்டிருப்பேன்னா, நானே ஒரு 10 செட் ஆஃப் கான்ஃபிக், ஒரு 20 செட் ஆஃப் கான்ஃபிக் மாதிரி யோசிச்சு வெப்சைட்ல போட்டு வச்சிருப்போம். அதுல செக் அவுட் கொடுத்தாங்கன்னா நம்ம செஞ்சு கொடுக்கணும். ஓகே, ஆனா இதெல்லாம் பிராக்டிகலி இம்பாசிபிள்னு எப்போ தெரியுதுன்னா, வெளில ஃபேப்ரிகேஷன் பத்தி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருச்சு, அதெல்லாம் ஒன்னும் ஆட்ட முடியாது. அதுவும் நம்மளோட வந்து குவான்டிட்டி கம்மியா இருக்கும், அதனால ஹை காஸ்டா பே பண்ணணும். அதாவது ஒரு போன் 4 லட்சம் ரூபாய். ஆமா, சாம்சங் இப்ப 100 ரூபாய் பே பண்றான்னா நம்ம 500 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும், ஏன்னா நீ வந்து குவான்டிட்டி கம்மி. இதுல ஹைலைட் என்னன்னா, அந்த டைம்ல தான் மோட்டோ இவன் கூகுள் வந்து ஆரான்னு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தான். ஆமா, ப்ராஜெக்ட் ஆரான்னு எனக்கு எப்படி இருந்தது, இது ஏன் கான்செப்ட் திருடிட்டோம், இது எப்படி இருந்தா கோமாளி படத்துல வந்துருமா, அது ஏன் ஜோக்குங்க, ஏன் ஜோக்கு, அப்படிதான் எனக்கு இருந்தது. அப்போ எனக்கு இதான கான்செப்ட் நான் சொல்லும் போது, நான் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்ட மட்டும் சொல்லியிருப்பேன் இல்லையா, அவங்களுக்கு மட்டும் புரியுது, பத்தியாடா கூகுள் பண்ணிட்டாடா அப்படிங்கிற விட்றா அப்படின்னு. ஆனா மத்தவங்க கிட்ட நான் சொன்னேன் எப்படி தெரியுமா இருக்கும், நீ இதெல்லாம் யோசிச்ச அப்படி போறமா, அப்புறம் என்னாச்சு, யோசிச்சு என்ன பிரயோஜனம், அம்மன் ஜல்லிக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோசிச்சேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, நீ யோசிச்சியா சரிடா போயிட்டாடா அப்படின்றாங்க. இதுல என்ன ஹைலைட்னா ப்ரோ, ப்ராஜெக்ட் ஆரா வேலைக்கு ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அது என்ன ஆயிடும்னா, போன் மார்க்கெட் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால அது காலி. ஏன்னா இன்வெஸ்டர்ஸே அதை வந்து ஏத்துக்கல, ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, இல்ல ஒருத்தன் போன் வாங்குறான் போர்டு வாங்குறான், அதே வச்சு 7 வருஷம் 8 வருஷம் ஓட்டுவான்டா, அப்புறம் எனக்கு விற்கும் அப்படின்னு கேள்வி வந்து அப்படியே ஸ்கிராப் ஆயிடுச்சு. ஆனா இந்த ப்ராஜெக்ட் ஆராவே ஒரு சின்ன இனிஷியேட்டிவா பண்ணதுதான் மோட்டோ எக்ஸ். மோட்டோ எக்ஸ்ல என்ன மாடல் கான்செப்ட், பேட்டரி மாத்திக்கலாம், கேமரா மாத்திக்கலாம், பெரிய பேட்டரி வேணா பேட்டரி மாத்தி. இப்போ இதுல என்னன்னா, மோட்டோ எக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வருது ப்ரோ, வரும்போது என்ன பண்ணானா, பேக் டோர் வந்து பேம்பு, ஆமா, பேக்ல இருக்க கேமரா மாடியூலுக்கு ரிங் இருக்கும், அது கலர் மாத்தலாம். சோ இந்த மாதிரி மொத்த டிவைஸ்க்கும் ஒரு சில பேக் டோர் பேனல்ஸ்மே மாத்திக்கிறாங்க. அதான் ஃபுல்லா அந்த இது ஃபுல்லாவே பேக் டோர் வந்து வுட்டா வேணும்னா வுட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிங் என்ன கலர்ல இருக்கணும், சோ இந்த மாதிரி டிசைன் மாத்துறது மட்டும் கொடுத்தான். கரெக்ட், ஒரு பேசிக் சேஞ்ச். ஆனா அது இம்ப்ரெசிவா இருந்துன்னு வெச்சுக்கோங்க, கஸ்டமைஸ்டா வரும். கௌதம்க்கு இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல வேணும்ங்கறப்பல அந்த காம்பினேஷன்ல ஆக்சுவலா ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு, அவனோட வெப்சைட்ல போய் வாங்கணும். சோ அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அந்த டைம்ல. பட் இதுதான் ப்ரோ ஃபேக்ட், ஒரே கோளாரா இருக்குன்னு வெச்சுக்கோங்க. சரி, மொத்தம் இந்த ரெஸ்ட்ரிக்டட் மோட் என்னன்றதை நான் பாக்குறேன், பட் மற்றபடி அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அஜித் அப்படிங்கிற நண்பர் வந்து, சிவா ப்ரோ, ஐ காட் கிரீன் லைன் இஷ்யூ வித் மை OnePlus 8 and recently visited OnePlus experience store in T Nagar since they don't have any stock for display. அது தெரிஞ்ச விஷயம் தான் ப்ரோ, ஓல்ட் போன்ஸ்ல இல்ல. இப்போ அடுத்து பாருங்க 15 மணிக்கு போயிட்டு இருக்கோம். Since they don't have the stock display replacement, the service center gave me an offer. If I pay 5,999, I can get a brand new OnePlus 12-256. இது ஆக்சுவலா வந்து எனக்கு மெயிலும் போட்டுருந்தாரு. நான் சிம்பிளா சொல்லிட்டேன், 12 வாங்கிட்டு என்ஜாய் பண்ணுங்க, போங்க பை. 12-256 வேற 5000 ரூபாய் தானே ஸ்பெண்ட் பண்ண போறாரு. I am planning to take this offer, but instead of using the phone, I want to sell it completely sealed with the box and bill unopened. Do you think I can get a good price for it in the market? Also, if you or anyone from the circle is interested in buying, please let me know.
பிட்வீன் ஐ பிங்க் யூ பாத்தீங்களா மெயில். அதான் என்ன சொன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்க விற்காதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா இதை இப்ப விற்க முயற்சி பண்ணா எவ்வளவு விற்கலாம் தெரியுமா? 27 சீல்டு யூனிட். ஆமா அவ்வளவுதான் ப்ரோ. ஏன் அவ்வளவுக்கு தான் போகுது அப்படின்னு பார்த்தா மார்க்கெட்ல நிறைய பேருக்கு வந்து பில்லு கொடுத்துருவாங்க. சும்மா இதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்துச்சுல்ல அந்த ஒரு இது கொடுப்பாங்க. ஆனா வாரண்டி வந்து இருக்காது. அதுதான் சொல்றேன். ஏன்னா இப்ப அவர் ஆல்ரெடி 8க்கு வாங்கினால இதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி எதுவுமே வராது. ஆமா அவன் வாங்குறவன் எப்படி நீங்க சொல்ற பிரைஸ்க்கு வாங்குவான்? ரொம்ப கம்மியா கேட்பான். இல்ல அது தெரிஞ்சாதானே அவன் கேட்பான். இல்ல ப்ரோ அப்ப வாங்குறவங்க பில்லு கேக்குறாங்க ப்ரோ. பில்லு கொடுத்துடலாம் நம்ம. ஆனா இந்த டிவைஸ்க்கு எப்படி இருக்குன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வந்து தான் இருக்கும். பட் இந்த லாஜிக் தெரியாதவங்களுக்கு புரியாதுன்ற. சரி மொத்தம் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா இந்த டிவைஸ் வந்து விற்க முயற்சி பண்ணா அது நமக்கு வந்து ஃபெயிலியர் தெரிஞ்சு. $12 நல்ல டிவைஸ் தாங்க. கவர் பண்ணல எல்டிபிஓ மெட்டல் பில்ட்லாம் வந்து R சீரிஸ்ல. அதனால அது யூஸ் பண்றதா பெட்டர்னு நான் மெயிலே போட்டிருந்தேன். ரொம்ப பிரீமியம் ஃபேக்டர் நல்லா இருக்கும். இத விக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லாட்டி நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? புத்திசாலித்தனமா விக்கலாம் கூடாது. ஃபேமிலில இருக்க யாருக்காவது வேணா கொடுத்துடலாம். எனக்கு புரியுது இதை வித்துட்டு வேற ஏதாவது வாங்கலாம்னு உங்களுக்கு தோணுது. பட் ஃபேக்ட் என்னன்னா இதுதான் ப்ரோ. நிறைய சேலஞ்ச் இருக்கு ப்ரோ. போன் விற்க முயற்சி பண்ணும்போது பெயின்ஃபுல்லா இருக்கும். மனசாட்சி வாங்க போகும்போதும் பெயின்ஃபுல்லா இருக்கும். நம்ம இதே 12 நீங்க போய் பாக்ஸ் யூனிட்டிங்க வாங்குங்க பாக்கலாம். டெமோ பீஸ்னு எல்லாரும் கடை கடையா போட்டுட்டு இருக்கானே. போயிட்டு நீங்க உங்க 12 இப்ப நம்ம 27,000 சொல்றோம் பேருக்கு. சரியா சீல் எல்லாம் கூட பிரிக்கல. நீங்க போய் கேட்டீங்கன்னா இதே 1226 பாக்ஸ் சீல் எல்லாம் ஓபன் ஆனதே 27 தான் சொல்லுவாங்க. ஆமா ஐயோ என்னையா பேச்சுது? ஏன்னா பில் இருக்கே வாரண்டி இருக்கே ஏதாவது ஒரு கதை சொல்லுவான். வாரண்டி இருந்தா மட்டும் என்ன நாளை பின்ன ஓடிபி எல்லாம் வந்ததுன்னா தெருவில் தான் நிக்கணும். அதெல்லாம் கேட்காதீங்க. ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகம் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ டெல் அபவுட் யுவர் செல்ஃப் ஜாப் எஜுகேஷனா தனி வீடியோவில் சொல்கிறேன் ப்ரோ. தனி வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு பெரிய யார் நீங்க என்ன பண்ணிருந்தீங்க சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். என்ன அதெல்லாம் முன்னாடி வந்திருக்கோம் 2 வருஷம் முன்னாடி அந்த மாதிரி பேசியிருப்போம். என்னெல்லாம் பண்ணோம், எப்போ படித்து முடிச்சது, அப்புறம் எவ்வளோ நாளைக்கு தெருவா போய் பிச்சை எடுத்தோம் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஆமாம். ஸோ திரும்ப ஒரு நாள் ஒவ்வொரு வீடியோலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியிருப்பேன். ஒரு நாள் மொத்தமாக சொல்கிறேன். பாட்காஸ்ட் மாதிரி போடலாம். தருண் பரமசிவம் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ பாட் த மோட்டோ பட்ஸ் பேஸ் 919 அண்ட் OnePlus Buds Z2 ANC ஃபார் 899 ஃப்ரம். ஆமா இது டெய்லி மதியானம் 12 மணிக்கு நடக்குது ப்ரோ. சூப்பர் மணி டீல்னு யூபிஐல பேமெண்ட் பண்ணா 50% ஆஃபர் உங்களுக்கு ப்ராடக்ட்ல. டெய்லி 12 o'clock மதியானம் நடக்குது. Flipkart பூசா கொண்டு வந்திருக்காங்க அந்த சேல் டைம். சரி அது ஓகே. ஆனா இது எனக்கு வந்து இப்போ Z2 ANC இப்போ ஸ்டாக் இருக்குமா 12 o'clock? செக் பண்ணி பாருங்க. எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே அவன் முக்காவாசி ப்ராடக்ட்ஸ்க்கு ஆஃபர் தரான். நிறைய பேர் இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. 1500 ஃபிளாட் ஆயிருச்சு 3000 ப்ராடக்ட்ல. இல்ல ப்ரோ 899 எனக்கு தெரிஞ்சு நான் பெட்டு கட்டுறேன் 1500 ரூபாயில இருந்து 1800 ரூபாய் கிடைக்கிற TWS ஓட பெஸ்ட் ரிசல்ட் வந்து இந்த Z2 ANC ல கிடைக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. டெய்லி 12 o'clock நடக்குது. வந்து நம்ம வாங்கி வீடியோ போடலாமே. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. மோட்டோ பட்ஸ் பேஸ் நம்ம ட்ரை பண்ணி இது வந்து இந்த சூப்பர் மணில என்ரோல் பண்ணிட்டு சூப்பர் மணின்றதுல யூபிஐல பேமெண்ட் பண்ணணும். பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் த பிரைஸ் அப்படியே டிஸ்கவுண்ட் ஆயிரும். 50% டிஸ்கவுண்ட். இது டெய்லி 12 o'clock மதியானம் நடக்குதுங்க. அந்த Flipkartல இந்த அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து 1 வீக்கா போயிட்டு இருக்குது இது. நீங்க எதுவும் முயற்சி பண்ணலையா? நான் வாங்க ஏண்டது எல்லாமே இருக்குது. அப்புறம் எதுக்கு வாங்கிட்டு. சரி டென்சிங் செல்வராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் ப்ரோ இன் சாம்சங் அஃபிஷியல் சைட் இந்தியா there is no information about the S24 Snapdragon variant. Flipkart there is no information about the software updates. Flipkartல 5G பேண்ட்ஸ்லாம் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி மென்ஷன் ஆகலை. ப்ளீஸ் கம்பேர் தட் வித் எக்ஸ்னாஸ் வேரியன்ட். இது ஓரியன்டாக சாம்சங் எக்ஸ்பர்ட் கிட்ட கனெக்ட் பண்ணால் அவங்க என்கிட்ட டேட்டா இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் சாம்சங் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஆட் போடுறாங்க வித்தவுட் ஸ்பெசிஃபிகேஷன். இது ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு எல்லா ஸ்க்ரீன்ஷாட்ஸுமே டெலிகிராமில் அனுப்பியிருக்கேன். சாம்சங் இந்தியா சாம்சங் மொபைலை டேக் பண்ணி போஸ்ட்டும் போட்டுருக்கேன். சாம்சங் சைட்ல இருந்து இது வரைக்கும் எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்ல. பேசாம வெயிட் பண்ணி S25K போயிடலாமான்னு போல இருக்கு. அதான் உண்மை இல்ல. இப்போ இங்க வந்து ஆனா இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் சாம்சங் ஸ்பான்சர் பண்ணி வீடியோ போடுறாங்களா S24 போட்டவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்களா உங்களுக்கு இன்னும் இந்த 6 years ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் வரும் அப்படின்றாங்க. அது ஆமா ப்ரோ வரும் தான். அப்டேட்ஸ் வரும். இவங்க அப்டேட்ஸ் கேட்டதுக்கு அது வருதுன்றாங்க. இல்ல அது ஷூரா வந்துரும். ஏன்னா குளோபலா வந்து S24 1 year கவர்டுன்றாங்களே அவங்க வீடியோல. 1 year வாரண்டி வரதானே செய்யும். ஆமா அதெல்லாம் வந்துரும் ப்ரோ. இங்க கேள்வி என்னன்னா ஏன் சாம்சங் ஷாப்ல இல்ல வெப்சைட்ல இல்ல அப்படின்றாங்க. அது என்ன இது வந்து சாம்சங் அபிஷியலா இப்போதைக்கு விக்கல. மேபி ஃபியூச்சர்ல சாம்சங்கும் ஸ்டாக் எடுத்தாங்கன்னா விப்பாங்க. இது போல Flipkart என்ன பண்ணுவாங்க மாத்துவாங்களா ரீப்ளேஸ்மென்ட் பண்ணுவாங்களான்றது அவரோட क्वेश्चन. அதெல்லாம் மாத்துவாங்க ப்ரோ. இது எப்படி வரும்னா என்ன பொறுத்த வரைக்கும் அபிஷியலா வந்து இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு யார் பண்றா? இது ஆக்சுவலா இந்த Flipkartோட சேலே ஸ்பான்சர்ட் பை யார் Galaxy. ஆமாமா அவரோட ஓபன் பேஜ் அதான். இது என்னன்னா Flipkart வழியா ஃபர்ஸ்ட் இந்த டிவைஸ் சேல்ஸ்க்கு வருது. ஆமா இந்த இடத்துல பூஸ்ட் ஆகும். சாம்சங் ஷாப்ல இது இருக்குன்னா கூட இப்போ வேர்ட் ஆஃப் மவுத்ல உள்ள தூரம் ரீச் ஆயிருக்குமா ஆகாது. ஆமா ஃபர்ஸ்ட் Flipkart வழியா சேல் ஆகி முடிஞ்சு டீல்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்
அப்புறம் ஸ்டாக் இருக்குன்னா அது சாம்சங் ஷாப் வழியா வரும் ஸ்னாப்டிராகன் மாடல்னு. ஓகே. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஏன் ஃபிளிப்கார்ட் வழியா வருதுன்னா எக்ஸ்க்ளூசிவிட்டி. இப்போ இந்த பிரச்சனை தான் எங்க வந்ததுன்னா OnePlus டிவைஸ் சூப்பர் டீல்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல வருது, ஆஃப்லைன்லயே என்கிட்ட கொடுத்துடுறேன். நான் ஆஃப்லைன்ல 40,000 ரூபாய் வித்துட்டு இருப்பேன், நீ ஆன்லைன்ல பார்த்து 36 விப்ப. அப்புறம் என்கிட்ட எவன்டா வாங்குவான்னு சொல்லி ஆஃப்லைன்ல இருக்கிற எல்லாரும் சண்டை போட்டாங்க. இப்போ OnePlus வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்ல இருக்கிறவங்க எல்லாம் வெறுக்கிறதுக்கும் அதை ஒதுக்குறதுக்கும் மெயின் ரீசன் இதுவும் ஒண்ணு. பாய்காட்டே பண்ணிட்டாங்கல்ல இப்போ OnePlus. இதுவும் ஒண்ணு. ஏன்னா நீ ஆன்லைனுக்கு எக்ஸ்க்ளூசிவா நிறைய விஷயங்கள் பண்ணிடுற, அதான் ப்ரோ டிஃபால்ட்டா பாருங்களேன் 40,000 ரூபாய்க்கு வந்து ஆஃப்லைன்ல விற்கிறான். அதே போன் 36,000 ரூபாய்க்கு ஆன்லைன்ல விற்குதுன்னா யாரும் இங்க வரமாட்டாங்க. ரெண்டாவது என்னன்னா உன் போனை வித்தா எனக்கு கிடைக்க போற கமிஷனும் கம்மி. இதுவே நான் ஒரு ஓப்போ விவோ வித்தானா கமிஷன் அதிகம். நான் உன்னோட பேரண்ட் கம்பெனி ஓப்போ கிட்ட போயிடுறேன். இப்போ பிராக்டிகலா யோசிச்சீங்கன்னா நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, கடை வச்சிருக்கீங்க, வாடகை கொடுக்குறீங்க, பிளஸ் அங்க இருக்கிற ஸ்டாஃபுக்குலாம் சேலரி கொடுக்கணும், லாபத்தை நோக்கி தான் போவாங்க. நான் இதுதாங்க திரும்ப திரும்ப சொல்றேன். நான் இந்த இடத்துல உட்காந்து நான் பேசும்போது ஒரு பிசினஸ் பண்ணும்போது தான் தெரியும் அந்த பெயின். இப்போ நான் காமேஷ் ப்ரோட நான் ஒரு வீடியோ பேசிருக்கேன், அது ஒரு 1 hour வீடியோ. இன்னைக்கு இருக்கு 42 அதுல வந்து பாத்தீங்கன்னா இல்ல இன்னொன்னு 1 hour இப்போ போட்டேன். நீங்க வந்துட்டு டிராவல்ல இருக்கும்போது இப்ப ஃபயர் ஆச்சு. இது வந்து பயங்கரமான வீடியோ, சண்டை போட்டுருப்போம் 2 பேரும் வீடியோல. மார்னிங் ஒரு வீடியோ அப்லோட் ஆயிருச்சு, நான் பார்த்தேன். இது வந்து 2 பேருமே போராடி இருப்போம். அதுல என்ன மேட்டர்னா காமேஷ் ப்ரோ வந்து ஒரு கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து டப்பு டப்புன்னு பேசிடுவாரு. பட் நான் இந்த இடத்துல வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சேனல்ல நான் ஒரு பிரசன்டர், சேனலோட ஓனர் அப்படின்னும் போது அது மட்டும் இல்லாம என்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா வேற மாதிரி. இப்ப நான் எவ்வளவு நம்பர் ஆஃப் டிவைசஸ் யூஸ் பண்ணிருப்பேன், இல்லாட்டி எவ்வளவு பேரோட நான் இன்டராக்ட் பண்ணிருப்பேன். சோ அப்ப என்கிட்ட இருக்க டேட்டா கம்பெனி கூட இன்டராக்ட் பண்ணிருப்பீங்க, ஆடியன்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணிருப்பீங்க. சோ அப்ப டேட்டா வேற. நான் அப்ப என்ன பண்றேன், எதுவுமே எடுத்தவங்க ஒருத்தவங்க நான் என்னைக்குமே பேசவே மாட்டேன், கொலேட் பண்ணி தான் சொல்லணும். அதனால நான் ரொம்ப யோசிச்சு பேசியிருப்பேன். காமேஷ் ப்ரோ என்ன பண்ணிருப்பாருன்னா எடுத்தோம் அடிச்சோன்னு நொறுக்கி இருப்பாரு. கன்சியூமர் மட்டும் தான் அவர் என்ன சொல்லுவாருன்னா இதுல 100 ஜோக் இருக்கு. இதே காமேஷ் ப்ரோ தான் போக்கோ X6 Pro வீடியோ போட்டு போனாங்க, அதுல சூப்பரா இருக்குன்னு சொல்லிருப்பாரு. அப்புறம் திருப்பி அவரே ஒரு அப்டேட்ல நல்லா இல்லன்னு திரும்ப பாத்தீங்கன்னா இன்னொரு அப்டேட்ல வந்து சொல்லுவாரு இப்ப சூப்பரா இருக்கு, எனக்கு பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கு, பெருசா ஹீட் ஆகலன்னு சொல்லுவாரு. GT6 அப்படிதான் சொன்னாரு. இந்த மாதிரி மாறி மாறி தானே இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு திடீர்னு அவர் என்ன ட்ரிகர் ஆனாருன்னு தெரியல, போக்கோ போட்டு அடிச்சு அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தாரு. நான் என்ன சொன்னேன், ப்ரோ இது என்னமோ இது எப்படி இருக்குன்னா இந்த ஒரு பிராண்ட் தான் மிஸ்டேக் பண்ணுதான்னு என் கேள்வி. ஏன்னா ஆல்ரெடி இந்த ட்விட்டர் பைஸே வேற பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா Realme GT6 கேமரா அப்ப பெயிண்ட் தான் அடிக்குது, முடிச்சு விட்டானுங்க, அவ்வளவு நல்லா போன. இப்போ ட்விட்டர்ல ஒருத்தன் போட்டுருக்கான் GT7 35K க்கு பெஸ்ட் டீல்னு போட்டுருக்கான். 9400 என்னன்னா ஏன்டா அது பெஸ்ட் டீலாடா, இது மாதிரி தான் GT6 க்கு எல்லாரும் சொன்னாங்க. இப்போ அது பல்ல இழிச்சிட்டு அடக்கு. இது வரும்போது ப்ராசரே இழிச்ச வாய் மாதிரி தான் இருக்கு. நான் இதை நம்பி வந்து எப்படி நான் சொல்ல முடியும்? கேமரா சென்ட்ரிக் டிவைஸா ரியல்மின்னு பார்த்தா அதுலயும் நீ ஸ்கோர் பண்ண மாட்டேங்கிறேன். அப்புறம் எந்த தைரியத்துல நான் வந்து ரியல்மி வந்து பெஸ்ட் போன் 35,000 சொல்ல முடியும்? நான் இதை சொல்றதுக்கு சீரியஸா சொல்றேன். கேமரா சென்ட்ரிக் இல்லன்னு சொல்லி வர K13 டர்போ சஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன். டர்போ ப்ரோ வாங்கிக்கோங்க ப்ரோ, 8s Gen 4 கூலிங் மெக்கானிசம் இல்லாம எல்டி கேமிங் போங்க, மீடியா கேமிங் தானே, அந்த போன் வாங்கிட்டு போங்கன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு வந்து காண்டாகுது. எதுக்காக நான் வந்து கஷ்டப்பட்டு GT7 வாங்கிக்கோங்க. இதுல கூத்து என்னன்னா கார்டு ஆஃபர் அது இதுன்னு அப்ளை ஆகும்போது GT7 ப்ரோவே 44 43 வருது. அது 80 லிட்டாவது இருக்கும், மனசு கொஞ்சமாவது ஆத்திக்கலாம். ஆனா அது பாய்லர் ஆச்சு, எல்லாமே பாய்லர் தானே ப்ரோ. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் அப்டேட்ஸ்ல என்ன பண்றாங்க தெரியுமா, பெரும்பாலும் வந்த புதுசுல அன்டு ஸ்கோர் எல்லாரும் ரன் பண்றாங்க, த்ராட்டில் டவுன் ஃபுல்லா. அவ்வளவுதான் 80 லிட். என்னடா 3 மில்லியன்ல இருந்து 1 மில்லியன் காட்டி. அதான் கேளுங்க 80 லிட் அது வந்தப்ப. இப்போ 8 Gen 2 சரி எவ்வளவு பே பண்ற? அப்போ 90, அப்போ வந்து 60,000, இப்போ 40K க்கு உனக்கு பாதி பெர்ஃபார்மன்ஸ் தான் வரும் போ. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா நம்ம டே டு டே அந்த டிவைஸோட இன்டராக்ட் பண்ணும்போது எங்கயாவது ஸ்லகிஷ் ஆகுமா தெரியாது. இதுதான் ரியாலிட்டி. இதை தான் நான் திட்டுறேன். இப்போ கூகுள் பிக்சல் டே 1 வரும்போது எப்படி வருது, இப்படிதான் வரும், ஒரு 1 மில்லியன். ஆனா இப்போ அவங்களாம் பாருங்க, இப்போ 8 ஸ்னாப்டிராகன் 8 Gen 5 என்ன வருது ஸ்கோர் 40 மில்லியன் சொல்லிட்டு ஆல்ரெடி 4 மில்லியன் தாண்டிட்டான். 4 மில்லியன் அதான் 40 lakhsன்னு சொல்லிட்டு ஸ்கோர் வந்துருச்சு. அதே சமயம் இப்போ டிமென்சிட்டி அவன் தரப்புல இருந்து அவனும் சொல்றான் நானும் அதே மாதிரி தான் ஸ்கோர் வருவேன். அப்ப மாத்தி மாத்தி இப்படி அடிச்சுப்பாங்க. இதுல கூத்து என்னன்னா அடுத்து ஸ்னாப்டிராகன் ஃபார் கேலக்ஸின்னுவான், கொஞ்சம் ஓவர் கிளாக்டா வேற வரும். அப்ப அது உடனே என்ன பண்ணும் 4.2 மில்லியன். அது ப்ராசஸிங் ஸ்பீட் பயங்கரமா இருக்கும் ஆண்ட்ராய்டோட. அப்ப என்ன இது இப்படி இருந்துன்னு வைங்களேன். அப்ப அந்த இடத்துல இப்போ பிக்சலோட G5 கம்பேர் பண்ணா 1.2 மில்லியன், 1.2 எங்க இருக்கு, 4.2 எங்க இருக்கு. சரி ரெண்டுத்துலயும் இப்போ ஒரு சில டாஸ்க் கொடுத்து பார்க்கும்போது என்ன ஆயிடுது, ரெண்டுமே அந்த டாஸ்க் ஒரே மாதிரி பண்ணிடுது. ஏதோ ஒரு சில இடங்கள்ல வித்தியாசம் எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா, நான் வீடியோ ரெண்டர் பண்ணும்போது இது வந்து 2 நிமிஷத்துல பண்ணுதுன்னா மேபி கேலக்ஸியோட வந்து 1.5 நிமிஷத்துல பண்ணிடும். இந்த 30 செகண்ட்ஸ்ல வித்தியாசம் இருக்கு, அது உண்மை, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். அதே மாதிரி இப்போ ஒரு கேம் ஆடுறேன், இருக்கலே ஹை கிராபிக்ஸ் கேம் ஆடுறேன், அது வந்து ஸ்னாப்டிராகன் அசால்ட்டா தட்டி தூக்கிட்டு போகும். கண்டிப்பா அதே ஹை கிராபிக் கேம் இதுல ஆடுவேன், ஆனா இதுல லோ FPS ல வரலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 45 அந்த மாதிரி வரும், அதுல கன்சிஸ்டன்டா 60லயே இருக்கும். இந்த வித்தியாசம் இருக்கு. பட் இங்கதான் ட்விஸ்ட். நான் இதை தான் ரொம்ப வருஷமா சொல்றேன். கூகுள் இன்னைக்கு அவங்க கிட்ட கேமிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் டிவைஸ், அவன் GPU பேச மாட்டானே, NPU மட்டும் தான் பேசுறான். அவன் CPU and NPU அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அவன் வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டான் நான் ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் ஃபோன் பண்றேன்னு. அதுல இன்னொரு உண்மை அவன் சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, அதையும் நான் வீடியோல பல தடவை சொல்லிட்டேன். யூஎஸ்ல இருக்கிற சிட்டிசன்ஸ்க்காக ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் செய்யறது, அதுதான் உண்மை. நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அவன் செய்யல.
நம்ம வந்து எதனால இதை கன்சிடர் பண்றோம் அப்படின்னும் போது இப்ப நான் ஏன் கன்சிடர் பண்றேன் ஆமா ஆப்பிளுக்கு போட்டியே பண்றாங்க. ஆப்பிள் யூசர்ஸ் இங்க கொண்டு வரதுக்காக பண்றான் யூஎஸ்ல. ஏன்னா அது எல்லாமே அப்படியே அவங்களுக்கு ஈஸியா ஸ்விட்ச் பண்ணிக்குவாங்க, பிரச்சனையே கிடையாது. எனக்கு ஆனா எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்றேன் ப்ரோ. எனக்கு வந்து பூட் லோடர் அன்லாக்கிங் இன்னைக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆமா எந்த பிரச்சனையும் இல்ல. பூட் லோடர் அன்லாக் ஏன்னா பிக்சல் 3 எல்லாம் ஜாலியா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் பண்ணிட்டு கூகுள்ல இருக்கிறவங்களே நம்ம விருப்பத்தலாம். ஆமா இந்த போன் பாத்திருக்கீங்க? யோ நான் இப்பதான் என் கம்பெனில ஜாயின் பண்ணேன், இந்த மாதிரி போன் வந்ததே எனக்கு தெரியாது அப்படின்னு. நான் வந்தே ஒரு வருஷம் தான் ஆகுது. இந்த மாதிரி போன்லாம் நாங்க தான் பண்ணோமா? நாங்க பண்ணோம்ல, உங்களுக்கு முன்னாடி பண்ணிருக்கேன். ஆமா ரைட்டு. ஸோ இதான் ப்ரோ. மொத்தம் வந்து நம்ம பார்ப்போம் டீடைல்ஸ் என்ன ஏதுன்றது வந்து இதுக்கப்புறம் தெரியதான் போகுது. கண்டிப்பா தெரியாம போறது இல்ல, தெரியும். அப்ப நம்ம பாத்துக்கலாம். ரைட்டா? ரைட்டுங்க. ஸோ இது வந்து இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கீங்க. சிவபரணி, கௌதம், பார்க்கலாங்க. பாய்.